என்ன நடுரோட்ல சவாரி விடுறீங்க? என்ன சமாசாரம்? மரியாதை பொண்ணை விட அனுப்பிச்சு வை. அனுப்புறேன்னா கழுத்தை திருடுவேன், கைய முறிச்சிடுவேன், காலை உடைச்சிடுவேன். ஐயோ என்னடா இது வம்பு? அம்மா போமா. என்னடா இது அம்மா? இதெல்லாம் அது போன முடியாங்க வேலையா? அவ்வளவு மோசமான ஆட்டோட சிறையில வச்சிருக்க இல்லையா? அப்ப போறியா இல்லையா? மாட்டியா? சரி வேற ஏன் வேலையா பாக்குறேன். அண்ணா அந்த பொண்ணை இப்ப அனுப்ப முடியாது. என்ன செய்திகள்? மூணு பேரா வந்தா தாங்காது, ஒவ்வொருத்தரா வாங்க. குளிருதே. டிஸ்கு டிஸ்கு டிஸ்கோ டிஸ்கோ. அடிப்பாவி, கதவு தட்டதுக்கே காசு ஏக்குறியே. இன்னைக்கு யாரும் டிப்ஸ் தரலாமா? இத பாரியா, நான் ஒண்ணு உங்ககிட்ட தாலி கட்டிட்டு குடுத்தம் நடத்த வரல. காசு கொடுத்தா இருப்பேன், இல்லாட்ட போயிட்டே இருப்பேன். அடியே என்ன பார்த்தா அப்படி சொல்ற? இது வரைக்கும் எவ்வளவு காசு கொடுத்திருப்பேன், அதுக்காக கொஞ்சம் விசுவாசம் நடக்கூடாதா? அப்படி பார்த்தா ஆயிரக்கணக்கில் ஆள் இருப்பாங்க. துபாய்க்கு வா, எனக்கு என்ன கிணறு இருக்கு, 5 ஒட்டகம் வச்சிருக்கேன்னு சொன்ன இப்ராஹிம் பாயவே வேணான்ட்டேன். அடிப்பாவி. பம்பாய்க்கு வா, பெரிய ஸ்டார் ஆக்கி 5 ஸ்டார் ஹோட்டல்லே எழுதி வைக்கிறேன்னு சொன்ன சேட்டையே ரேட்டு படிலன்னு விட்டுட்டேன். அடி கசபாலம். ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு, அதை எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னவனை விட்டுட்டு உன்கிட்ட வந்தேன். அடியாண்டி இவளே போறோம்னு அலையிற. என்னடி கையில அடிக்கிற? இந்தாயா, ராயல் ஹோட்டல் முதலாளி இருக்காரு, அவருக்கு என் மேல ஒரு கண்ணு. முறைச்ச இடம் மாறிடுவேன். எலிய பிடிக்க மசால் வடைய வச்சது மாதிரியா எங்க முதலாளிய பிடிக்க எண்ணெய் வடையா கிட்டியடி. இத பாரியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் இருந்தா இங்க வா, இல்ல உன் நிழல் கூட என் மேல படக்கூடாது சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. போயிட்டால. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடி போங்க. அங்கிள் அங்கிள். மீனா, டிரைவர் வண்டி நிறுத்து. அங்கிள் மீனா. அங்கிள் மீனா. மீனா மீனா மீனா. சார், ஏன் சார் அழறீங்க? இது அழுகை இல்லம்மா, அனாதையா நிற்கிற என் உள்ளத்தின் குமரன். உறவுக்கும் பிரிவுக்கும் இடையே ஓடி கிடைத்த என்னை பந்தமும் சொந்தமும் சேர்த்து தனிமரமாக்கிடுச்சு. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க துன்பத்தை என்கிட்ட சொல்லி ஆறுதல் அடையலாமே. ஆறுதல்? உன்னை பார்த்தோன்னு அக்கறையோடு ஆத்திரப்பட்டேனே, ஏன் தெரியுமா? நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மாறா செய்யறதா கடவுளுடைய வேலை. வேலை இல்ல, திமிர். நான் ஒரு பிரம்மச்சாரி, குழந்தை குட்டி கிடையாது. ஆனா என் தம்பி எனக்கு நேர்மாறா நிறைய குழந்தை குட்டிகளை பெத்து வச்சிருந்தான், எனக்கும் சேர்த்து. அவன் பெத்த செல்வங்களை எல்லாம் ஆளாக்கினேன். ஆனா கடைசி குட்டி மீனா மட்டும் என்னுடைய பெட்டா என் கூடவே வச்சிருந்தேன்.
மீனா பியூட்டிஃபுல் கேர்ள், வெரி இன்டெலிஜென்ட். என்னுடைய வாழ்வே அவளை வளர்க்கறதுக்காக தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சார், இந்த லண்டன் பார்ட்டி வந்திருக்காங்க. காலையில கரெக்டா நீங்க 10 மணிக்கு அவங்கள மீட் பண்ணணும். 10 மணிக்கு தானே? 9 தானே ஆச்சு. கரெக்டா மீட் பண்ணுவோம். அங்கிள், ஹலோ டார்லிங். போலாமா? எங்க? என்ன அங்கிள், எனக்கு டெடி பேர் வாங்கி தரேன்னு சொன்னீங்க இல்ல? இன்னைக்கா? மணி 9 ஆச்சே. 10 மணிக்கு. சரி பரவாயில்ல, வா போலாம். சார், லண்டன் பார்ட்டி நாளை பார்க்க சொல்லு. முனிசாமி, முனிசாமி, இங்க பாத்தியா? ஹை, கரடி பொம்மை. இல்ல, டெடி பேர். அனிகா, ஐயா, இன்னைக்கு மீன் குட்டிக்கு என்ன ஸ்பெஷல்? கான்ஃபிளெக்ஸ்ங்க ஐயா. ஆமா, அங்கிளுக்கு என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம்? எனக்கு ஸ்பெஷல் இட்லி சட்னி தான் வழக்கப்படி. இந்த வீட்ல எல்லா ஸ்பெஷலுமே மீன் குட்டி தான். அங்கிள், இது என்ன ஸ்பெஷல்? என்ன முடி? மாணிக்கத்தோட முடி. இனிமே முடி உன் உடம்புல எங்க வளர்ந்தாலும் சரி, வெட்டி விடுவோம், ஜாக்கிரதை. அதை எடுத்து வை, வேற சாப்பிடு. மீனா, நீ கண்ணை மூடினாலும் இந்த அங்கிளுக்கு முன்னால நீதான் நிப்ப, கண்ணை திறந்து இருந்தாலும் நீதான் நிப்ப. என்ன அங்கிள், என் போட்டோ எல்லாம் ப்ளோ அப் பண்ணி வச்சிருக்கீங்க? நீ என் தோள் மேல உட்கார்ந்ததுல இருந்து தோளுக்கு மேல வளர்ந்த வரைக்கும் போட்டோ எடுத்து வச்சுட்டேன். நீ உன்னுடைய காலத்துல 40ல 1, 60ல 1 எடுத்து வச்சுட்டீங்கன்னா 6ல இருந்து 60 வரைக்கும் சொல்றது கரெக்டா இருக்கும். அங்கிள், உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்க நிழல நிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கேன். அடேப்பா, நல்லா பேச கத்துக்கிட்டியே. உன்னுடைய அதிக பிரசிக்கு தரத்துக்கு ஒரு பிரசன்ட். வாவ், ஃபேண்டாஸ்டிக் அங்கிள். வெரி காஸ்ட்லி. நீங்க கொடுக்கறது எதுவுமே விலை மதிப்பில்லாதது. இத பாருப்பா, இது நானும் உன் தம்பியும் என்னைக்கோ பேசி முடிச்ச சம்பந்தம். உன் தம்பி என் பையனை கொஞ்சம் போதெல்லாம், டேய் உனக்கு ஒரு பெண்ணை பத்து கட்டி தரேன்டான்னுவான். என் பையன் லண்டனுக்கு போறான், மீனாவை அவனுக்கு கட்டி கொடுத்துரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீடிக்கும், மீனாவை எனக்கு மருமகளாக்கிட்ட நிறைவும் கிடைக்கும். What? மீனாவுக்கு கல்யாணமா? Bloody fool. அவளுக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? அவ குழந்தைடா. அது சரி, உனக்கு வேணும்னா அவ குழந்தையா இருக்கலாம், இப்ப பெரியவளா வளர்ந்துட்டான். பெரிய பொண்ணா வளர்ந்திருக்கலாம், ஆனா என் கண்ணுக்கு என்னைக்குமே அவ குழந்தைதான். பூனை கண்ணை மூடிக்கிட்ட கதையா இருக்கப்பா அவன் கதை. யூ மஸ்ட் ஃபேஸ் ஃபேக்ட்ஸ். மீனா கல்யாணத்துக்கு வளர்ந்து நிக்கிற பொண்ணு. டாக்டர், இந்த உலகத்திலேயே எனக்கு இருக்கிற ஒரே பிடிப்பு மீனாதான். அப்படியே அவளை கல்யாணம் பண்ணி வச்சாலும் என் வீட்டோட இருக்கிற மாப்பிளைய பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவளை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. I can't leave her. ராஜசேகர், டேக் இட் ஈஸி. நீ அவ பேர்ல வச்சிருக்கிற அன்பை என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பொண்ணா பிறந்தவ என்னைக்காவது ஒரு நாள் புருஷன் வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். ஓகே ஓகே, இப்ப நான் விட்டுறேன். ஆனா நெக்ஸ்ட் இயர் திரும்பவும் வந்து பொண்ணு கேட்பேன். கொடுக்கல, அவளை கிட்னாப் பண்ணிட்டு போய் என் பையனை கட்டி வச்சிருவேன். கிட்னாப் பண்ணி கொண்டு போ. என் பொண்ணு இந்த ராஸ்கல் என்ன தெரியுமா சொல்றான்? உன்னை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் இவன் பையன் கையில தாலியை கொடுத்து உன் கழுத்துல கட்ட சொல்லுவானா? ஒண்ணு எண்ணி பிரிக்க பாக்குறாமா? என்னை விட்டு பிரிச்சு போயிடுயா? மாட்டேன் அங்கிள். ஏம்மா, எனக்கு மருமகளா வரமாட்டியா? எனக்கு எதுக்கு அங்கிள் இப்ப கல்யாணம்? பாத்தியா, நான் என்ன நினைக்கிறனோ அதே தான் அவளும் நினைப்பான். இதான் பெரிய சஜ்ஜனாச்சே. அவன் இதை கிழிச்சு பார், என்னுடைய உருவம் தான் இருக்கும். கோச்சுக்காத. உன் பையன் லண்டன்ல போய் படிப்ப முடிக்கிட்டோம். இன்னும் 2 வருஷம் தானே, கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஏம்மா? அது இருக்கட்டும் அங்கிள், எங்க காலேஜ்ல எஸ்கர்ஷன் டூர் போறாங்க, நானும் போயிட்டு வரட்டுமா? தாராளமா போயிட்டு வா. நம்ம பெரிய கார் எடுத்துட்டு போ. மாணிக்கா, சமையல் சாமான் எடுத்துட்டு பாப்பா கூட கிளம்பிடாடே. என்ன அங்கிள், எல்லாரும் காலேஜ் பஸ்ல போறாங்க, நான் மட்டும் டிரைவர் உங்க கூட எல்லாம் போனா? பஸ் முன்னால போட்டுண்டே, கார் டிரைவர்லாம் பின்னால வரட்டும். புரியாம பேசுறியே.
காலேஜ்ல எக்ஸ்கர்ஷன் போறாங்கன்னா அதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம வண்டியில போக முடியாது, பஸ்ல தான் போகணும். அப்படியா? அப்ப போ. ஓகே அங்கிள், பை பை. ஏய், கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி பணம் வாங்கிட்டு போ. நிறைய வாங்கிட்டு போ. ஏய், எந்த ஊருக்கு போய் அங்க இருந்து டெலிபோன் பண்ணு. ஜாகிரதை, ஜாகிரதை போ. பாத்தியா, இவளை விட்டு பிரிஞ்சு வரனால ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? இவளுக்கு போய் கல்யாணம் சொல்றியே. இந்த அங்குளுடைய குணம் தெரிஞ்சு நடந்துக்குவான். கிளாஸ்ல என்னென்ன பெண்கள் என்னென்ன ரிப்பன் போட்டிருந்தாங்க, எந்தெந்த டீச்சர் என்னென்ன புடவை கட்டியிருந்தாங்க, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. எதையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொன்னா, எதை என்கிட்ட சொல்லணுமோ அதை மட்டும் மறைச்சிட்டான். ஏஜ், அதனால ஏற்படக்கூடிய மிரேஜ், பருவ கோளாறு, தன்னை ஏமாத்திட்டு என்னை ஏமாத்தி. இதோ ஐயா வராருங்க. ராஜசேகர் ஸ்பீக்கிங். ராஜசேகர், நான் சங்கர் பேசுறேன். என்ன டாக்டர்? ஐ எம் வெரி சாரி. மீனாவுக்கு மீனாவுக்கு என்ன? மீனாவுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத மாபெரும் இழப்பு. நீ வார்த்தைக்கு வார்த்தை அவ இதயத்தை கிழிச்சு பாரு, அதுல நான் தான் இருப்பேன்னு சொல்லுவியே. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துட்டேன். அவ இதயத்துல நீ இல்ல, யாரோ ஒருத்தன் இருந்திருக்க. அதுதான் யாருன்னு தெரியல. நீ குழந்தையாவே பார்த்த, ஆனா பருவம் வந்த அவ அந்த ஏஜ்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடாத ஒரு முடிவுக்கு உதாரணம் ஆயிட்டா. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட எஜுகேஷனல் டூர் போனதா சொன்னது பொய். யாரோ ஒருத்தன் காதலங்கிற பேர்ல அவ கூட இருந்திருக்கான். அவன் கூட தான் போயிருக்கா. போன இடத்துல he must have tried to seduce her. அவ அதுக்கு இடம் கொடுக்கல. சோ பலாத்காரமா கற்பழிச்சிட்டு மீனாவை கொலை பண்ணிட்டு போயிட்டான். இதுதான் போலீஸ் இன்ஃபர்மேஷன்ல கிடைச்ச விஷயம். ஆள் யாருன்னு போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல. என்னதான் உன் கண்ணதிலேயே வச்சு காப்பாத்தினாலும் டீனேஜ்ங்கிறது பெண்கள் வாழ்க்கையில ஒரு கண்டம். அந்த ஏஜ்ல ஏற்படுற மிரேஜ், அந்த ஸ்டேஜ மீனாவால கடந்து கரையேற முடியல. உன் கண்ணுக்கு கண்ணீரை சொந்தமாக்கிட்டு அவ போயிட்டா. You have lost your daughter. I have lost my daughter-in-law. மீனா, மீனா, அவ கெட்டதும் தெரியாது, கெடுத்தவனையும் தெரியாது. எங்கன்னு தேடுவேன், யாருன்னு தேடுவேன். ஒரு நாள் என்னுடைய சிகரெட் நெருப்பு அவளுடைய பட்டு கண்ணத்துல பட்டுடுச்சு. நான் எங்க ஃபீல் பண்ண போறணும்னு நினைச்சு அந்த வலியை அவன் மறைச்சிட்டான். நான் அதை கவனிச்சுட்டேன். அன்னையில இருந்து நான் சிகரெட்டே பிடிக்கிறேன். அந்த தங்க விக்கிரகத்தை நானே என் கையாலேயே நெருப்பு வச்சு கொடுத்துட்டேன். அடடா, வண்ண வண்ண மலரா வச்சிருந்தாளே, எல்லா மலரையும் ஒன்னா கட்டி மாலையா போட்டாங்களே. இதை நான் எப்படி பார்த்துட்டு இருப்பேன்? இனிமே இந்த வீட்டுல நான் எப்படி இருப்பேன்? மாணிக்கம், மாணிக்கம், இந்த வீட்டை காலி பண்ணுங்கடா. இனிமே என்னால இங்க இருக்க முடியாதுடா. ஐயா, வீட்டை காலி பண்ண ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க. சாமான்கள் எடுக்க சொல்லாங்களா? வாங்க, நீ அந்த பக்கம் போ. நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூமுக்கு போங்க. நீங்க ரெண்டையும் ஜாக்கிரதை எடுத்துங்க. அந்த பக்கம் ரெண்டு பேரும் மேல. அங்கிள், உங்களை நான் எவ்வளவு அழகா வந்திருக்கேன். இங்க கொஞ்சம் பாருங்க.
சொல்லுங்களேன். நான் இந்த ஒயிட் சாரி கட்டிக்கிறேன். நீங்க அந்த பிளாக் பேண்ட்டும் பிளாக் ஷர்ட்டும் போட்டுங்க. ஓகே? ஐயோ அங்கிள், என்னோட டெடி பேர் கொஞ்சம் பிடிங்க அங்கிள். நான் இந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். என் மீன் இங்கதான் இருந்தா, இங்கதான் வேண்டாம். அவ ஆவி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. அடிக்கா எடுத்ததெல்லாம் வச்சிட சொல்றா. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்டா. நான் இங்கதான்டா இருப்பேன். மாணிக்கா, என் ஆயுசு பூரா நான் இங்கதான்டா இருப்பேன். அம்மா அம்மா அம்மா. உன்னை பார்க்கும்போது எனக்கு மீனாவுடைய ஞாபகமாவே இருக்கு. அதே குரல், அதே முகம். நான் சொல்லல, அதே ஏஜ், அதே வயசு. அவளுடைய நிலைமை உனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை நான் கண்டிக்கிறேன். அங்கிள். அங்கிள்? நோ, என்ன அப்படி கூப்பிடாதே. மறுபடியும் அழுகிறதுக்கு என் உடம்புல திராணி கிடையாது. வா. அங்கிள் வாங்க, அங்கிள் உட்காருங்க. டின்னர் ரெடி. அங்கிள் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. அங்கிள் என்ன அவசரம், மெதுவா சாப்பிடுங்க. ஐயோ அங்கிள், மெதுவா சாப்பிடுங்க. என்ன அவசரம்? உங்களை யாரோ நினைக்கிறாங்க, அதான் உங்களுக்கு புரியுது. நினைக்கிறவ பக்கத்திலேயே தான் இருக்கா. உன்னை தவிர வேற யாரும் என்ன நினைக்க போறது? அடடடடா, இருமிட்டே இருக்கீங்கல்ல, இப்ப எதுக்காக சிகரெட்டு? நான் சொல்றேன் கேக்குறீங்களா? இனிமே இந்த சிகரெட்டே விட்டுடுங்க. நீ என்னுடைய டாக்டர், சிகரெட் என்னுடைய லவர். ரெண்டு பேரும் நான் யார விடுறது? டேப்லெட் பாய் தருங்க. Wow, uncle. Yes. Oh, you look so beautiful in this dress, uncle. Oh my God, you look so lovely, uncle. உங்களுக்கு இந்த dress பிரமாதமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அங்கிள் ஸ்டைலே தனியா ஸ்டைல்னு சொல்றாங்க. ஊர்ல உங்களை பத்தி எல்லாரும் பிரைஸ் பண்றதை கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா?